கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு வீட்டுக்கு தான் ஹோம் தியேட்டர் மாட்டி கொடுக்க வந்திருக்கோம். இந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா அந்த வடக்கன்ஸ் வீட்டுக்குலாம் கொண்டு வந்து விற்பானுங்கல்ல 1000 ரூபா 1500 அந்த ஹோம் தியேட்டர் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா MP3 மாடியில் பார்த்தீங்கன்னா போட்டு கொடுத்துருக்கானுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூடூத் அப்புறம் FM ரேடியோ அப்புறம் பென் டிரைவ் எல்லாம் போட்டுக்கலாம். இவங்க பார்த்தீங்கன்னா ப்ளூடூத்ல அப்போ பாட்டு போட்டு கேட்டுட்டு இருந்திருக்காங்க. ஒரு வாட்டி யூடியூப் பார்த்துட்டு இருக்கும்போது இந்த மாதிரி டிவியில் ஹோம் தியேட்டரை கனெக்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ பார்த்துருக்காங்க. ஸோ நம்மகிட்டையும் கேட்டிருந்தாங்க. ஆமானே அப்படி கனெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டுக்கு நம்ம வந்து மாட்டி கொடுக்க போயிருந்தோம். அங்கே போய் பார்த்தா தான் தெரியுது இந்த வடக்கன்ஸ் 1000 ரூபா 1500 2000 ரூபாய்க்கு வைப்பானுங்கல்ல அந்த ஹோம் தியேட்டர் வாங்கி வச்சிருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹோம் தியேட்டர் பின்னாடி பார்த்தீங்கன்னா இன்புட் அந்த அவுட்புட் பார்த்தீங்கன்னா இருக்கும். அவுட்புட்ல பார்த்தீங்கன்னா 4 RC கனெக்டர் கொடுத்துருப்பாங்க. எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பீக்கர் சின்ன சின்ன ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்றதுக்காண்டி. அப்புறம் இன்புட் பார்த்தீங்கன்னா சிக்னல் இன்புட் கொடுக்கறதுக்காண்டி கொடுத்துருப்பாங்க. ஆனா இந்த ஹோம் தியேட்டர்ல பார்த்தீங்கன்னா பேக் சைடு RC கனெக்டருக்கு லைன் கொடுத்தாங்களோ கொடுக்கலையான்னு தெரியல. லைன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒர்க் ஆகல. அதனாலே பார்த்தீங்கன்னா நாங்க வந்துட்டு ஆக்ஸ் 2 RC பின் உள்ள கேபிள பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து பார்த்தீங்கன்னா டிவிக்கு பின்னாடி அவுட்புட் இருக்கும். அதாவது அதுல சிம்பிள் தான் போட்டிருக்காங்க. அவுட்புட்னு எழுதல. சோ அத பார்த்து கரெக்ட்டா கண்டுபிடிச்சு லெஃப்ட் ரைட் அவுட்புட் எடுத்து RC கனெக்டர் மூலமா MP3 அதாவது ஹோம் தியேட்டர்ல ஃப்ரண்ட்ல MP3 மாடல்ல ஆக்ஸ் இன்புட் கொடுக்குற மாதிரி இருக்கும். சோ அதுல பாத்தீங்கன்னா கரெக்ட்டா கனெக்ட் பண்ணி விட்டுட்டு அதுக்கு பிறகு ஆக்ஸ் மோட செலக்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம பாத்தீங்கன்னா டிவில என்ன ஒரு பாட்டோ இல்லனா ஏதாவது படம் பார்த்தாலுமே வேற லெவல்ல பாத்தீங்கன்னா நமக்கு ஹோம் தியேட்டர்லயும் கேட்டுட்டு இருக்கும். ஸோ சவுண்ட் எப்படி இருந்துன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா டிவியில் இருந்து அவுட்புட் சிக்னல் எடுத்துகிட்டு போய் ஹோம் தியேட்டரோட இன்புட் சிக்னலில் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டா போதும் நமக்கு டிவியோட சவுண்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா ஹோம் தியேட்டரில் கேட்டுட்டு இருக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.